தமிழக சட்டப்பேரவையில் வரும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களிடமே கேட்கலாம். நாமக்கல் மாவட்டம் வறட்சி மாவட்டம், வானம் பார்த்த பூமி, நீர் வளங்கள் ரொம்ப குறைஞ்ச இருக்குது, ரொம்ப ஆழத்தில் இருக்குது. மேட்டூர் அணையினுடைய உபரி நீரை கிழக்கு காய்கால் வழியாக 132 கிலோமீட்டர் தூரத்துக்கு 650 கோடி ரூபாய் செலவுல செய்து பழைய அரசு அதை செஞ்சு 100 ஏரிகளுக்கு நிரப்பிக்கிட்டு இருக்குது. அதை விரிவுபடுத்தி கொண்டுகிட்டு வந்து பனமரத்துப்பட்டி ஏரியில அதை சேர்த்துட்டால் பனமரத்துப்பட்டியிலிருந்து சேலம், நாமக்கல் மாவட்டம், அதில் நாமக்கல் மாவட்டம் போது ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், ராசிபுரம் எல்லா ஏரியா, பனமரத்துப்பட்டி, வாழப்பாடி கம்ப்ளீட் எல்லாம் அப்படியே துறையூர் பக்கமும் கொண்டு போகலாம். ஆக இந்த தெற்கு பகுதி பூராவுமே நீர்வளம் பெருகும், கிணற்றினுடைய நீர் ஆதாரம் பெருகும், நம்ம பஞ்சமில்லாத இருக்கலாம். தொழிற்சாலைகள், குடிநீர், கால்நடைகள், விவசாயம் எல்லாத்துக்குமே நீர் ஆதாரம் நமக்கு சரியாயிடும். பாய்ச்சலுக்கு தண்ணி வேண்டாம், ஏரி குளங்களை நிரப்பிவிட்டால் ஒரு முறை 2-3 வருஷத்துக்கு எங்களுக்கு தாங்கும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் மிக நலிவடைந்த நிலையில் உள்ளது. விவசாயிகளுக்கென்று தனி நிர்ணயம் விலையை நிர்ணயித்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கும் விவசாயங்களை பாதுகாப்பதற்கும் விவசாயிகளுக்கென்று தனி லோன் திட்டங்கள், அது மானியத்தோட அதிகமாக வழங்கினால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இன்றி இன்னைக்கு கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளை பாதுகாக்கவும் அதை நம்பியிருக்கின்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மலேசியாவிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க பாம் ஆயில். அது பெரும்பாலும் அதிக ஃபேட் உள்ளது. நம்ம நிலக்கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது நியாய விலை கடையில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ நிலக்கடலை விவசாயம்னா நல்லா பெருகும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மலேசிய மக்களும் இந்தோனேசிய மக்களும் ஓட்டு போடல, நாங்கள் தான் ஓட்டு போடுறோம். அதை வச்சு தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. விவசாயிகளை வரும் பட்ஜெட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு முடிவு அறிவிப்பார்னு எதிர்பார்க்குறோம். தென்னை விவசாயிகள் இன்னைக்கு 10 ஆண்டுகளா பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வாழ்வாதாரம் பெரிய அளவு பாதிப்பு. தென்னை விவசாயிகள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தேங்காய் பாமாயிலுக்கு பதிலாக நியாய விலைக்கடை விநியோகம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கடுமையா நாங்க பெரிய பாதிப்பு. இந்த பட்ஜெட்டை நாங்க பெரிய அளவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த கோரிக்கைலாம் வரும்னு சொல்லி. அதே போல 120 நாடுகள் கல்லுக்கு தடை கிடையாது. நாட்டுல நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 30 ஆண்டுகள் கல்லுக்கு தடை. அண்டை மாநில கேரளாவில் கொரோனா காலத்துல அனைத்துக்கும் தடை, ஆனா கல்லுக்கு தடை கிடையாது. ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கல்லு. அந்த கல்லு இன்னைக்கு தடை செஞ்சதுனால தென்னை பனை விவசாயிகள் பெரிய அளவு பாதிப்படைஞ்சிருக்கிறோம். கல்லு தடையை நீக்குன்னு சொல்லி அனைத்து விவசாயிகளும் தொடர்ந்து போராடிட்டு 18 ஆண்டுகளா போராடிக்கிட்டு வரோம். அந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்ல நாங்க அதுக்காகவே நாங்க கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுக்காக முழு மனதோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சேலம்னாவே மாம்பழம் தான் பெருமை. இந்த சேலம் மாவட்டத்தை மண்டலமா கொண்டு எங்களுக்கு மாம்பழ கூழ் ஃபேக்டரி ஒன்று உருவாக்க வேண்டும். அதே மாதிரி பதப்படுத்தும் கிழங்குகள் அதிக அளவு கொண்டுகிட்டு வரணும். அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தா இந்த மாதிரி காய்கறிகள் தக்காளி, வெங்காயம், காய்கறிகள்லாம் ஒரு நேரம் அதிகமாக எடுத்து கம்மியா, ஒரு நேரம் பற்றாக்குறையா போகுது. அதை ஃபேக்டரியில வச்சு நாங்க வச்சு எடுத்து கொண்டு போறப்போ சமச்சீரான பொருள் விவசாயிகளுக்கும் கிடைக்கும், பொதுமக்களுக்கும் கிடைக்கும். குறைந்த அளவே இருக்குது. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.